கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா துதியும் கனம் மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆராதனையிலே கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் இங்கே கூடியிருப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற மன்னாவுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். வேதத்தை ஆராயும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரத்திலே எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியும் எலிசா என்கிற எலியாவுடைய உடன் ஊழியக்காரராக இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியும் மற்றும் அங்கே இன்னும் ஒரு 50 தீர்க்கதரிசிகள் இருக்கிறதை இந்த 2வது அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. மொத்தம் 52 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த 52 தீர்க்கதரிசிகளிலே யாரை போல நாம வாழணும் அப்படி என்பதை தான் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாரை போல வாழணும், எப்படி வாழணும். அல்லேலூயா சொல்லலாமா? 52 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். யாரை போல வாழணும் இல்லையா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இந்த சம்பவத்தினுடைய பகுதி என்னவென்று சொன்னால், எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்துக்கு விடை கொடுக்கிற ஒரு நேரம். விடை கொடுக்கிறார்னா என்னதுங்க? இந்த உலகத்தை விட்டு எலியா என்கிற தீர்க்கதரிசி போகிற ஒரு நேரம். போகிற ஒரு நேரத்தின் சம்பவம் தான் இந்த 2வது அதிகாரம். அப்படி போகிற அந்த நேரத்திலே இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்பதுதான் நாம இங்கே தியானிக்க போகிறோம். ஆகவே 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 1, 2 வசனங்களை வாசிக்கலாமா? கர்த்தர் எலியாவை சுயற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரத்திலே எப்படி இந்த எலிசாவை விட்டுட்டு எடுத்துக்கொள்ளப்படலாம் என்று திட்டம் போட்டு எலியா அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, இங்கே இரு, ஆனா நான் எங்க போறேன், நான் பெத்தேலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரா? இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லும் போது இந்த எலிசா என்ன சொல்றாரு, நீங்க எங்கன்னா போக, ஆனா என் வேலை என்ன, உங்க பின்னாடியே வர வேலை. அல்லேலூயா. உங்களை விடவே மாட்டேன், நான் விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. விடக்கூடாது கர்த்தர். இந்த எலிசா ஏன் எலியாவை விடல அப்படின்னா ஒரு வசனம் ரொம்ப முக்கியமானது. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனத்தை படிக்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா. எலிசா எலியாவை விடாதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவன் மேல் இருந்த ஆவியின் அந்த வரம் அல்லது அந்த ஆவியினுடைய செயல்பாடு, எலியாவின் மேல் இருந்த அந்த ஆவியினுடைய வல்லமை, அந்த ஆவியானுடைய கிரியை எலிசாவை விடல. எப்படியாவது இதை வாங்கிடணும், இதே மாதிரி நாமளும் இந்த உலகத்துல வாழ்ந்தணும்னு சொல்லி அந்த ஒரு வாஞ்சையோடு கூட விடாப்பிடியாய் இந்த எலியா பின்னாடியே
நம்முடைய வாழ்க்கையிலே கூட அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கணும். இயேசுவை விடக்கூடாது, விடக்கூடாது, விடக்கூடாது. இயேசுவை கெட்டியா பிடிச்சுக்கணும். அவருடைய வல்லமையை வாங்கிக்கணும், அவருடைய அபிஷேகத்தை வாங்கிக்கணும், அவருடைய பரிசுத்தத்தை வாங்கிக்கணும், அவருடைய ஊழியத்தை வாங்கிக்கணும், அவருடைய ஆத்ம பாரத்தை வாங்கிக்கணும். அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என் போதனம் என்று சொன்னாரே, அதையெல்லாம் நான் வாங்கிக்கணும். அப்படி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த எலிசா எலியாவை விடாதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த வல்லமையின் மேலே அவனுக்கு ஆசை. எலியா செய்த அற்புதங்களின் மேலே அவனுக்கு ஆசை. நான் கூட இந்த உலக வாழ்க்கையில இப்படி இயேசுவுக்காக வாழணும். இந்த எலியா எப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரோ, எப்படி அற்புத அடையாளங்களை செய்தாரோ, அது போல நான் இந்த உலகத்தில் அற்புத அடையாளங்களை செஞ்சிடணும். கர்த்தருக்காக நான் வாழ்ந்துடணும். அதே போல வைராக்கியம் இன்றைய கடைசி காலத்திலே நமக்கும் இருக்க வேண்டும். இயேசுவை போல நான் வாழ்ந்துடணும், இயேசுவை போல நான் ஜெபிச்சிடணும், இயேசுவை போல நான் ஊழியம் செய்து விட வேண்டும், இயேசுவை போல நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து விட வேண்டும். இயேசுவை போல இந்த உலகத்திலே உயிரை கொடுப்பதற்கு கூட, கர்த்தருக்காக உயிரை கொடுப்பதற்கு கூட நான் ரெடியா இருக்கேன். அந்த வாஞ்சை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இங்க என்ன நடக்கிறது? அப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட ஒரு நோக்கத்தோடு கூட எலிசா பின்பற்றிக் கொண்டிருக்கிற நேரத்தில், இவர் உண்மையா இருக்கிறாரா? என்னுடைய சீஷன் தானா? இவனுடைய கைகளிலே என் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கலாமா? அதற்கு இவர் தகுதியா என்பதை பரிசோதிக்கதான் இந்த சம்பவம் நடக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். அதுதான் முதல் சம்பவம். என்னவென்று சொன்னார், நான் பெத்தேலுக்கு போறேன்பா, நீங்க அவைக்குள்ளே ஒரு வெளிப்பாடு இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது, அல்லது ஒரு விளக்கம் இருந்தது. எலியாவை விட்டுடக்கூடாது, இவரை நாம பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அவர் இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அவர் ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும், அவர் வேலையை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வல்லமைக்கு எலிசா எலியாவை விடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போலதான் நாமும் கூட இயேசுவை விடவே கூடாது. இயேசுவுக்காக இந்த உலகத்திலே நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவரை பின்பற்றி வாழ வேண்டும், எதையாவது அவருக்காக சாதித்து விட வேண்டும். அல்லேலூயா. இயேசு அதுதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற காலகட்டத்தில் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆவியின் மரங்களை தருகிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க? உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, அறிவியுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாரம் இயேசுவுக்கு இருந்தது. அந்த பாரத்தை சீஷர்களிடத்தில் கொடுத்த பொழுது அந்த 12 சீஷர்களும் அதை சரிவர செய்து முடித்தார்கள். அல்லேலூயா. ஒருவனை தவிர 12 பேரும், அதாவது இன்னொருத்தர் இணைக்கப்பட்டிருந்தாலும் அவர் வரலாறு இல்லை, ஆனால் 11 பேரும் அவருடைய ஊழியத்தை சரிவர செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றினார்கள். 12 பேரும் இயேசுவின் ஊழியத்தை வல்லமையாய் செய்தார்கள். 12 பேரும் இயேசுவுக்காக வல்லமையாய் வாழ்ந்தார்கள். 12 பேரும் இயேசுவுக்கு சாட்சியாய் நின்றார்கள். ஆக இந்த கடைசி காலத்திலேயும் எந்த சூழலில் வந்தாலும் சரி, பிரிகிற எந்த சூழலில் வந்தாலும் சரி, நாம் இயேசுவை விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. இந்த எலிசா எலியாவை விட்டுவிடவே இல்லை. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த எலிசா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லு. அதாவது அந்த அளவுக்கு அதாவது உயிரா நான் நினைக்கிறேன், உயிரா நான் சொல்றேன், ஒரு உயிருக்கு இணையா நான் சொல்றேன், நான் விட மாட்டேன். அல்லேலூயா. உம்மை நான் விட மாட்டேன் என்று சொல்கிற அந்த ஒரு வைராக்கியம் இன்றைய கடைசி காலத்திலே இயேசுவை பின்பற்றுகிற நமக்கும் அவரை நான் விடமாட்டேன் என்கிற எண்ணம் நமக்குள்ளேயும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பெத்தேல் என்கிற அந்த அனுபவம் இது ஆசீர்வாதத்தின் அனுபவம். அல்லேலூயா.
இந்த பெத்தேல் என்கிற அனுபவம் மகிழ்ச்சியின் அனுபவம். இந்த பெத்தேல் என்கிற அனுபவம் சந்தோஷத்தின் அனுபவம். அல்லேலூயா. பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம். இந்த பெத்தேலினுடைய மகிமை என்ன என்று சொல்லி பார்த்தால், ஆதியாகமம் 29:19 படிக்கலாம். முதல்ல அதை படிக்கலாம். 29:19. அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை ஆதியாகமம் 29:19 பெத்தேல் என்று பெயர் வைத்தான் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். இது வருகிறேன். ஆதியாகமம் 28:19. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அல்லேலூயா. லூஸ் பெத்தேலா மாத்திட்ட. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கூட ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். யாருக்கும் பயனற்றவர்களா இருந்தோம். என்னெல்லாம் எடுத்துக்கிட்டா நான் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. யாருக்கும் பயனற்றவர்களா இருந்தோம். லூசு சில பேர் சொல்லுல, லூசு சொல்லுல. லூசுன்னா என்னது? அது நான் ஒண்ணு செய்யும், அது செய்யறதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதான் லூசு. இங்கே நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு காலகட்டத்தில் லூசா தான் கடந்துச்சு. இஷ்டம் போல சாத்தானுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு எய்ம் இல்லை, ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் இல்லை. செத்தா பரலோகம் போகுமா? அதுக்கெல்லாம் அசூரன்ஸ் இல்லை. லூசா தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த லூசுவை என்ன பண்ணாரா? பெத்தேலா மாத்திட்டாரு. அல்லேலூயா. அப்படி என்றால் ஏன் என்ன பெத்தேலாய் மாற்றுவதனுடைய நோக்கம் என்ன? 28:11 படிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த லூஸ் என்ற பெயரு மாறுவதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு இனிமேல் பயணமாக முடியாது என்ற ஒரு சிச்சுவேஷன்ல யோசேப்பு என்ன பண்ற, யாக்கோப் என்ன பண்றாரு? படுத்துக்கிறாரு. படுத்துக்கிறா. ராத்திரி என்ன நடக்குது? நல்ல சொப்பனம் கிடைக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொப்பனம்? பூமியிலிருந்து வானத்துக்கு நேரம் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவன் இரவு சொப்பனத்திலே கண்டு கொண்டிருக்கிறான். சொப்பனமும் இன்பமா இருக்குது. ஒருவருடைய சொப்பனம் இன்பமா இருந்தா தூக்கமும் இன்பமா இருக்கும். இல்லைன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு சொப்பனம் வந்து அதிர்ந்து விடுவோம். சில நேரத்துல குழந்தை மிரண்டு விடும். சில நேரத்துல குழந்தைகள் அலறும். அப்படின்னா என்னன்னா, அந்த குழந்தையினுடைய சிந்தையிலே கூட, அந்த தூக்கத்திலே கூட, அந்த மைண்ட்ல வேற ஏதோ பயப்படக்கூடிய காட்சி வருகிறது. பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று வருது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இருந்தா பெத்தேலின் அனுபவம் கிடைக்கும். இல்லைன்னா லூசின் அனுபவம் தான் இருக்கும். அப்போ ஆண்டவரோடு கூட நீங்கள் நெருங்கி இருக்கும் பொழுது உங்கள் சொப்பனம் நல்லா இருக்கும். உங்க சொப்பனம் நல்லா இருந்தா உங்க தூக்கமும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்படி நீங்க ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். அது இல்ல, அப்படி நீங்க ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். எனக்கு நல்ல சொப்பனத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல நித்திரையே. சொப்பனத்தை நல்ல சொப்பனம் தாங்க, நல்ல நித்திரை வரும். சிலர்லாம் பயங்கரமா கனவு காண்பாங்க. காலையில் எழுந்தா ஒன்று கூட ஞாபகத்துக்கு வராது. இன்னும் ஓடும் தெரியல, அது எபிசோட் மாதிரி ஓடின்னு இருக்குங்க கனவுல. இது அது அது இதுன்னு சொல்லி கனவுல ராத்திரி தூக்கத்துல நிறைய ஓடினே இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு இன்னும் ஞாபகமா இருக்கிற மாதிரி தான் மைண்ட்ல இருக்கும். ஒன்று எழுந்து பார்த்தா ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வராது, எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா நிறைய எபிசோட் மாதிரி அப்படியே ஓடின்னு இருக்கும். ஆனால் இந்த யாக்கோபு காண்கிற சொப்பனம் அப்படி இல்லை, சொல்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. சொன்னா அது நம்மளுக்கும் கேட்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா சொல்லலாமா?
அந்த அளவுக்கு அவர் சொப்பனத்தை காணும் பொழுது தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் அவர் காண்கிறார்கள். அல்லேலூயா. பெத்தேல் என்று சொன்னால் கர்த்தர் பேசுகிற இடம். அல்லேலூயா. பெத்தேல் என்று சொன்னால் அது தேவனுடைய வீடு என்று ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகவே ஆதியாகமத்திலேயே 28 20வது வசனத்தை படிக்கலாம். 20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் பேசுகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். ஆமா, பொருத்தனையின் இடம். பெத்தேல் என்றால் பொருத்தனையின் இடம். ஆகவே அதெல்லாம் விவரித்து பேசுவதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. அதுதான் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். பெத்தேல் என்றால் கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இது தேவனுடைய வீடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 19வது வசனத்திலே படிக்கும் பொழுது அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அப்படின்னு சொன்னார். லூசு பெத்தேல மாறிடுச்சு. அல்லேலூயா. லூசே அப்படின்றல கர்த்தர் நம்ம என்ன பண்ணார்? ஒரு காலத்துல நான்லாம் ஒரு காலத்துல லூசா சுத்தின்னு பிரயோஜனம் இல்லாமல் சுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு பெத்தேலின் வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ லூசான சூழ்நிலைகள் மாறி இன்றைக்கு நம்மை பெத்தேலின் அனுபவத்திற்குள்ளே அவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்திலே 35வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். நான் எழுந்து பெத்தேலுக்கு போகும் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்து தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். நான் நடந்த வழியிலே பெத்தேல் என்று சொன்னால் நான் கூட இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும் இடம். அல்லேலூயா சொல்லலாமா? பெத்தேல் என்று சொன்னால் கர்த்தராகிய நான் சொல்றேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிற இடம். அதுதான் பெத்தேல். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெத்தேலுடைய அனுபவம் வேண்டும். பெத்தேலுடைய அந்த ஒரு உறவு நமக்கு வேண்டும். பெத்தேலின் சொப்பனங்கள் நமக்கு வேண்டும். பெத்தேலின் மாற்றம் நமக்கு வேண்டும். பெத்தேலுக்கு முன் பெயர் என்ன? லூசு. இப்ப அது பெத்தேலா மாறிடுச்சு. அது மாறும் பொழுதுதான் நம்ம படிச்சோம் இல்லையா? என்னென்ன சொல்லி படிச்சோம் என்று சொன்னால் அந்த இடம் கர்த்தர் இருக்கிற இடம். அது தேவனுடைய வீடு. அது பெத்தேல் என்று சொன்னால் மாற்றப்பட்ட இடம், மதிப்புக்குள்ளாய் உருவாக்கப்பட்ட ஒரு இடம், புகழப்பட்ட ஒரு இடம். அதே யாக்கோபு சொல்லுகிறார், போவோம் வாங்க, நினைவுக்கும் இடம், திரும்ப அந்த இடத்துக்கு போக ஆசைப்படும் இடம் அப்படின்னு சொன்னால் பெத்தேல் நம்முடைய சிந்தையிலிருந்து நீங்காத ஒரு இடம். ஆகவே அப்படிப்பட்ட பெத்தேலின் அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே பெத்தேலின் அனுபவம் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே இரண்டாவதாக இந்த பெத்தேல் இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல இது முடிஞ்சதும் அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, 4வது வசனத்தை படிக்கலாம். 2:4. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு? நீ இங்கே இருப்பா, நான் எங்க போறேன்? என்ன எரிகோ வரைக்கும் போக சொல்றேன் ஆண்டவர். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சொன்ன வார்த்தை திருப்பி சொல்றாரு. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உன் ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. எரிகோவுக்கு நீ போனாலும் நான் அங்கேயும் வருவேன். இந்த 2 பேருக்கு இப்படி சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மொத்தம் எத்தனை தீர்க்கதரிசிங்க? 52 தீர்க்கதரிசிங்க. பாருங்க 3வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து,
இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். தெரியுமா? எனக்கு தலைவராக இருக்கிற தலைவர் எடுத்துக்கொள்ளப்படுற நேரம் வருதுன்னு எனக்கு தெரியும். அந்த தலைவர் பதவியை வாங்கிக்கணும் தான் நான் அவர் கூட போயிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க கம்முன்னு இருங்க, கம்முன்னு இருங்க, கம்முன்னு இருங்க. எனக்கு தெரியும், நான் அவர் பின்னாடியே போய் அந்த போஸ்டிங்கை நான் வாங்கிக்குவேன். அல்லேலூயா. அப்படி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில, இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான், கிரியைகளை செய்வான் சொன்னா அதான் தலைமைத்துவம். அவர் போறாரு, எலியா போறாரு, எனக்கு தெரியும். அந்த தலைமைத்துவத்தை வாங்கியிருந்தா நான் அவர் பின்னாடியே சுத்தி நிற்கிறேன். நீங்க என்ன சொல்லுகிறீங்க எனக்கு? அப்போ இயேசுவை அது போல இயேசுவை கூட நம்ம பின்பற்றும் பொழுது, அல்லது இயேசுவை நாம கெட்டியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது, இயேசுவை போலவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இங்க எலியா சொல்றாரு, எரிகோ போனா கூட சரி, நான் என்ன பண்ண போறதில்ல, உண்மை விட போறதில்ல. அல்லேலூயா. எங்க போனாலும் நாங்க உங்க கூடவே இருப்பேன், வருவேன். எனக்கு ஒரு சிந்தை இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எலியாவே நான் உங்களை விடவே மாட்டேன். அந்த தலைமைத்துவத்தை பெறுவதற்கு நாம கூட இந்த உலகத்திலே இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது, இயேசுவை போல மேன்மை உடையவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லுகிறார். நான் எரிகோவுக்கு போறேன்னு சொல்லும்போது நீங்க போங்க, ஆனா நான் உங்களை விடுவதில்லை என்று சொல்கிறார். இந்த எரிகோவினுடைய அனுபவம் என்ன? எரிகோ என்றால் என்ன? யோசுவாவின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6:26. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். யார் யோசுவா சாபம் விட்டார்? யார் மேல சாபம் விட்டாரு? எரிகோ பட்டணத்து மேலே சாபம் போட்டார். என்னன்னா, இந்த எரிகோ இடிக்கப்பட்டுச்சு. யோசுவா 6வது அதிகாரத்துல அது இடிக்கப்படுது. இது யாராவது திரும்பி கட்டணும்னு ஆசைப்பட்டா இதுக்கு ஒரு கிரயம் கொடுக்கணும். என்னன்னா, கட்டும்போது மூத்த மகனை சாக கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு வாசகால் வைக்கும் போது இளைய மகனை சாவு கொடுக்கும். அவ்வளோ பெரிய ஒரு சாபத்தை அங்கே கொடுக்கிறாது. அது அப்படியே அதே வேதத்தில் அப்படியே நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். சரி, இப்படி இருக்க எரிகோவினுடைய அனுபவம் என்னவென்று சொல்லி பார்த்தால் அது சாபத்தின் அனுபவம். அல்லேலூயா. அது கஷ்டத்தின் அனுபவம். அது எரிகோ ஏன் சாபத்தின் அனுபவமாய் அந்த இடம் மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தா, அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு வழி கொடுக்கு, அதான் அது சாபமாய் மாறி போனது. இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஒரு தடையா இருந்தது. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அது வழி கொடுக்காமல் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதே 6வது அதிகாரத்தில் அது இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி அது மூடப்பட்டிருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி அந்த 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே எரிகோ என்றால் என்ன? அது அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அது யாருக்கும் பயனில்லாத ஒரு சூழ்நிலை. அதை குறித்தாக வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் அதிலிருந்து வெளியும் வரலையா? படிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. என்ன வசனம்? ஒருவரும் வெளியே போகவும் இல்லை. என்ன வசனம்? 6:1 சொல்லப்படுகிறது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரல. அது அடைக்கப்பட்ட ஒரு இடம்.
சில நேரங்களிலே நம்முடைய குடும்ப பாதையிலே, நம்முடைய உலக பாதையிலே, இந்த உலக வாழ்விலே, ஊழியத்தின் பாதையிலே, பலவிதமான நம்முடைய எதிர்காலத்தின் பாதையிலே சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டதாய் இருக்கலாம், தடைகளாய் காணப்படலாம், ஒரு சாபத்தை போன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். என்னடா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என் வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டதே என்று நீங்கள் கலங்கக்கூடியதாய் இருக்கலாம். நான் இப்படி நினைக்கவே இல்லையே, இது என்னுடைய நினைவுக்கு எதிர்மறையாய் நடந்து கொண்டிருக்கிறது, இதை நான் எப்படி சமாளிப்பேன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். பயப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையிலேயும் எலியாவை விடவில்லை. அல்லேலூயா. நாமும் எந்த சூழ்நிலையையும் கர்த்தரை விடக்கூடாது. அல்லேலூயா. விடமாட்டேன் சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டத்திலேயும், எந்த நஷ்டத்திலேயும், எந்த சோதனையிலேயும் இயேசுவை விடமாட்டேன். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர் எனக்கு போதுமானவராக இருப்பார். அவர் எனக்கு நன்மை செய்வார். அவர் செய்யலனா இந்த உலகத்திலே எனக்கு நல்லதை யாருமே செய்ய முடியாது. அதுதான் உண்மை. ஆகவே அவர்தான் செய்ய முடியும். அவர்தான் எல்லாவற்றிலேயும் உதவியாக இருக்கக்கூடியவர். அவர்தான் பாரபட்சம் பார்க்காதவர். அவர்தான் ஏற்றத்தாழ்வு பார்க்காதவர். அவர் நமக்கு நிச்சயமாய் கள்ளக்கபடு இல்லாமல் நன்மையை அவர் நமக்கு செய்வார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். எரிகோ என்று சொல்லக்கூடிய அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு இருந்தாலும் கூட கர்த்தரை விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்க வேண்டும். கர்த்தருக்காக உண்மை உத்தமமாக நாம வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த எரிகோ என்கிற அனுபவம் என்பது அது ஏமாற்றத்தின் அனுபவம், அது வெறுமையின் அனுபவம், அது பயனில்லாத ஒரு அனுபவம். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டு கிடந்தது. ஆனால் அந்த எரிகோவை தான் துதிகளினாலே என்ன பண்ணாங்க? இடித்து தள்ளினாங்க இல்லையா? எரிகோ மதிலும் முன்னே நின்றாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு. எரிகோ இருக்கிறது, எரிகோ தடையா இருக்கிறது, எரிகோ பயனற்றதா இருக்கிறது, எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் ஒரு நாள் நினைக்க வேண்டாம். அந்த தடைகளை முறியடிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த எரிகோவினுடைய சாபத்தை மாற்றக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த எரிகோவின் வழியாய் நன்மை உண்டாக்கக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த எரிகோ துதியினாலே இடிக்கக்கூடிய வல்லமையுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இல்லையா சொல்லாமா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எரிகோவின் அனுபவம் வந்தாலும் கர்த்தரை நாம விட்டுவிடவே கூடாது. ஆகவே இந்த எரிகோவினுடைய அனுபவத்தின் சூழ்நிலை இந்த எலிசாவுக்கு வந்த பொழுது கூட அவர் எலியாவை என்ன பண்ணலைங்க? விட்டுவிடவே இல்லை. ஆக எரிகோவினுடைய அனுபவம் கஷ்டமான அனுபவமா இருக்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கும், சில நேரங்களில் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கும். ஆனால் விட்டுவிடக் கூடாது. அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யவே வேண்டும். அதை மாற்றிக்கொள்ளவே கூடாது, அதை நிறுத்தவே கூடாது. அது அவருக்குரியது, அவருடைய வேலை அது, அவருடைய தேவை அது. அதை நம்முடைய வாழ்க்கையை நாம நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசிகள் 5வது வசனத்தை படிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:5. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான்.
ஒரு கூட்டம் அவங்க பின்னாடி தான் போயினுக்குது. யார் பின்னாடி? எலியா பின்னாடி எலிசா போயினுக்கிறாரு. இவங்க 2 பேர் பின்னாடியா ஒரு கூட்டம் பின்னாடி போயிருந்தாரு. இது அவங்க என்ன நினைக்கிறாங்க, எலியாவை இதோ உற்சாகப்படுத்தி நல்ல வழியில் நடத்தணும், எலியா எலிசாவோட ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை அவனுக்கு கைட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ அவனை கைட் பண்ற, அந்த எலியாவின் ஆவி நீ கூட வாங்கிக்கோ இல்லையா? அல்லேலூயா. ஒரு கூட்டம் இருக்கிறது, வேடிக்கை பார்க்கிற கூட்டம். இந்த கூட்டம், இந்த தீர்க்கதரிசிகள் கூட்டம் வேடிக்கை பார்க்கிற கூட்டம். இந்த 50 பேர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த வரத்தை வாங்கிக் கொள்கிற நபராய் நாம் இருக்க வேண்டும். எலிசா அப்படி அந்த வரத்தை வாங்கிக் கொள்கிற, அந்த வரத்தை இரட்டத்துணையாய் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட எலிசா உடன் கூடவே போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது என்ன நடக்கிறது? 6வது வசனத்தை படிக்கலாம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். 3வதாக இது ஒரு இறுதியான குறிப்பு. 3வது என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நாங்க எங்க போறோம்? யோர்தானுக்கு போறோம். நீ என்ன பண்ண, இங்கேயே வெயிட் பண்ணுபா அப்படின்னு சொல்லும் போது திரும்பி அவர் பாடின பாட்டையே தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் சும்மா சொல்ல, விடுவதில்லை என்று சொல்லி உன்னுடைய ஜீவனை கொண்டும் தேவனுடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், விட மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய சிந்தையிலே ஒரு ஆசை இருக்கிறது, என்னுடைய சிந்தையிலே ஒரு திட்டம் இருக்கிறது, என்னுடைய சிந்தையிலே ஒரு விருப்பம் இருக்கிறது, என்னுடைய சிந்தையிலே எதிர்காலத்தை குறித்த ஒரு எண்ணம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, வாழ்ந்தா இந்த எலியாவை போல வாழணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கூட வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன், உம்மைதானே நேசிக்கிறேன். உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன், உம்மைதானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அல்லேலூயா. இயேசுக்காக நான் வாழணும்ன்ற திட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். எலியாவை போல நான் வாழ்வேன் என்கிற திட்டம் எலிசாவுக்குள் இருந்தது. என்னதான் நடக்குது பார்த்தலாம். 2ல 1, நான் நினைச்சதை சாதித்தே முடிப்பேன், என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியே தீர்வேன் என்கிற வைராக்கியம் இந்த எலிசாவுக்குள்ள இருந்தது. அதுதான் ஒன்று எலியாவினுடைய ஆவியை இரட்டத்துணையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி கர்த்தருக்கு கிட்டியா பிடிக்கும். எதையாவது சாதிச்சணும்பா இயேசுவுக்காக. என் வாழ்க்கையில எதையாவது கர்த்தருக்காக சாதிச்சணும். என் வாழ்க்கையில ஒரு நாள் பிசாசுக்குரிய சாதனை இருக்கக்கூடாது, பிசாசுக்குரிய செயல் இருக்கக்கூடாது, பிசாசுக்குரிய விருப்பத்தை நான் செய்யக்கூடாது. இயேசுவின் விருப்பத்தை தான் நான் செய்யணும். அல்லேலூயா. இயேசுவின் ஆசையை தான் நான் செய்யணும், இயேசுவினுடைய ஏக்கத்தை தான் நான் நிறைவேற்றணும் என்கிற அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எண்ணம், தீராத அந்த தாகம் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் இந்த எலிசாவுக்குள்ளே இருந்தது. மற்ற தீர்க்கதரிசி இருக்கிறார்கள், அவர்கள் அதை குறித்து கவலை இல்லை. 7ஆம் வசனத்தை படிக்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரே 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவங்க தூரத்திலே பார்த்து நிற்கிறாங்க. எத்தனை பேரு? 50 பேர். இந்த 50 பேர்ல ஒண்ணுத்துக்கு கூட என்ன வரல,
எலிசாவினுடைய வெறி வரல. இந்த 50 பேருக்குள்ள ஒன்னே ஒண்ணுக்கு கூட நம்ம கூட எலியா மாதிரி வாழணுன்ற புத்தியே வரல. ஒரு வேடிக்கை பார்க்கிற கூட்டமாக இருக்கு. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம வேடிக்கை பார்க்கிற கூட்டம் அல்ல. அல்லது அடுத்தவர்களுக்கு இப்படி நடக்க போது என்று சொல்லி எலிசாவுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அதுபோல வாய்ச்சாலாக்கு உள்ள கூட்டம் அல்ல, சாதிக்கிற கூட்டம். அல்லேலூயா. இயேசுவுக்காக சாதிக்கிற கூட்டம், இயேசுவுக்காக எதையாவது செய்துவிட வேண்டும் என்கிற கூட்டம். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது ஒண்ணு இந்த 50 தீர்க்கதரிசிகள் சும்மா கூட இருக்கிறாங்க, வேடிக்கை பார்க்கறாங்க, நடக்கிறத சொல்றாங்க. அவர் ஏதோ அவங்களுக்கு நல்லது அறிவுரை கொடுத்துற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட், சாதிக்கிறது தான் பெஸ்ட். அல்லேலூயா. அறிவுரை கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட். கழுது கொடுத்தா அறிவுரை கொடுக்குது. நாம எனக்கு யாருக்க பேசி அறிவுரை கொடுத்துச்சு. அறிவுரை கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட், சாதிக்கிறது தான் பெஸ்ட். அல்லேலூயா. இந்த 50 பேர் வேஸ்ட் லிஸ்ட்ல நிக்கிறாங்க. ஆனா எலிசாவோ பெஸ்ட் லிஸ்ட்ல நிக்கிறாரு. நீங்க வேஸ்ட் லிஸ்டா பெஸ்ட் லிஸ்டா? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவதோட நோக்கம் என்ன? பெஸ்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட். மீதி எல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் எனக்கு பின்னாடி. அல்லேலூயா. 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 ஆகவே இப்படி இந்த எலிசா ஆண்டவர் எலியாவை விடாமல் தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறான். ஆகவே யோர்தான் வரைக்கும் போறோம்பா. யோர்தான் என்றால் என்ன? தடையின் இடம். யோர்தான் என்றால் என்ன? தடையின் இடம். ஆனால் அதுதான் வெற்றியின் இடமும் கூட. அல்லேலூயா. யோர்தான் தடையா நின்னுச்சு. யாருக்கு தடையா நின்னுச்சு? அங்க. இங்க எலியாவுக்கு தடையா நின்றது, எலிசாவுக்கும் தடையா நின்றது. ஆனா தடையா நின்ற அந்த எரிகோதான் என்ன நடந்தது? இப்போ வாசிக்கலாமா? 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரை. 8ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரித்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த கரையை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். தடையாய் நின்றது அதுதான் அற்புதமாய் மாறியது. அந்த நேரம் வரைக்கும் தடையா நின்னுச்சு. ஆனால் தேவனுடைய வல்லமையை கொண்டு எலியா தன்னுடைய சால்வையினாலே அந்த யோர்தானை அடித்த மாத்திரத்தில் அது இரண்டாக பிளந்து போயிற்று. அப்படின்னா வெள்ளம் ஓடி வந்து கொண்டிருக்குது. அது என்ன பண்ணுச்சுங்க? ரெண்டா பிளந்துடுச்சு. தடையாய் நின்றது. ஆனால் அந்த சால்வை அடித்த மாத்திரத்தில் அது இரண்டாக பிளந்தது. இப்படி நடந்த சம்பவத்தை பின்பு அவர் எட்டத்தனையான ஆவியை கேட்கிறார் என்று 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இனி அரிதான காரியத்தை கேட்டாய் என்று சொல்லி 10ஆவது வசனத்தை சொல்றேன். படிக்கலாமா? அதற்கு அவர், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அரிதுன்னு என்னதுங்க? அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அப்போ ரொம்ப கஷ்டமானது. அப்போ அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணா? முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. சும்மா கிடைக்காது. அவர் சொல்றாரு, நீ அரிதானதை கேட்டா.
ஒரு இடத்துல சொன்னா அரிதுன்னா ஒண்ணு இல்லாதன்றாரு. நீங்க கரெக்டா சொல்றீங்க. உண்மையிலே ஆவியானவர் உங்களை கரெக்டா நடத்தி கொண்டிருக்கிறார். அரிதானது என்று சொன்னால் ரொம்பவும் கஷ்டமானது. அதான் டகால்னு கிடைச்சிடாது, அது உடனே கிடைத்து விடாது. அதுக்குள்ள ரொம்ப ரொம்ப என்ன பண்ணேன், ட்ரை பண்ணணும், வெயிட் பண்ணணும், முயற்சி எடுக்கணும், உறுதியா நிக்கணும், சோர்ந்துடக்கூடாது, நம்பிக்கையா இருக்கணும், காத்திருக்கணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும், செய்வாரே என்ற மன உறுதியா இருக்கணும், விசுவாச விட்டுவிடக்கூடாது. அதுதான் இங்கதான் ரொம்ப அரிதானது நீ கேட்டாப்பா, அது சாதாரணமானது நீ கேட்கல, ரொம்ப கஷ்டமானதை கேட்டிருக்கிற. வெரி குட். நீங்க கர்த்தர் நம்மை பார்த்து கூட அப்படி பாராட்டுகிற அளவிற்கு நாம் அவருடைய தேவைகளை அறிந்து அதை பெற்று செயல்படுகிறவர்களாய், அதற்காக ஏதாவது ஒன்று செய்கிறவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திடீரென்று எலியா வந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார். 11வது வசனத்தை படிக்கலாம். அவர்கள் பேசிக் கொண்டு நடந்து போகையே, இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலிசா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். இந்த வேலையை ஆண்டவர் ஏன் அங்கே செய்யல? எங்க 2வது அதிகாரத்துல 1வது வசனத்தை செஞ்சு விட்டுருக்கலாமா? இவ்வளோ வேலையை ஏன் ஆண்டவர் செய்யறாரு? ஏன் செய்யறாரு? எங்க இட்டு போறாரு? யோர்தானை இட்டு போறாரு, பெத்தேல் இட்டு போறாரு, அப்புறம் எரிகோ இட்டு போறாரு, அப்புறம் யோர்தான் இட்டு போறாரு. இவ்வளோ சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஆண்டவர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் எடுத்துக்கொள்ளப்படலாமே. ஒரு காரியத்தை எலிசா பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் அந்த டெஸ்டிங் தாண்டி வரணும். அல்லேலூயா சொல்லாம பயிற்சிகள் எல்லாம் முடிச்சிட்டு வரணும். நிறைய டெஸ்டிங் இருக்கும், அதெல்லாம் முடிச்சிட்டு வரணும். இதுக்கு இவன் தகுதியா? எலியாவிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் வரத்தை இவன் இரட்டத்திலேயே கேட்க ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் எலியாவை விட கர்த்தர் மேலே வைராக்கியமாய் எலிசாவுக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? நான் நினைக்கிறேன் எலிசாவை விட எலியா பெரிய ஆளு. ஏன்னா அவரு எத்தனை அற்புதம் செஞ்சாங்க? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், எழுதி வந்தீங்களா? பரவாயில்ல, கொஞ்ச நாள் கூட எடுத்துங்க, கட்டாயம் எழுதுவாங்க. எலியா வந்து 16 அற்புதத்தை செய்தாரு, எலிசா வந்து 32 அற்புதத்தை செய்தார். அதான் இரட்டத்தனையாய் வர வேண்டும் என்று கேட்கிறார். அதே மாதிரி டபுள் மடங்கு அவர் அற்புதம் செய்கிறாரு. இவ்வளவு டபுள் மடங்கு மிராக்கிள் எலிசா செய்ய வேண்டும் என்று சொன்னால், எலியாவை விட எலிசா பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட டெஸ்ட் எல்லாம் தாண்டிதான் வரணும். வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை கூட நாம் வெற்றியாளர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆசைப்படும் என்று சொன்னால், சாதனையாளர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்காக எதையாவது நாம செய்ய வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது இந்த உலகத்திலே நான் இயேசுவின் பிள்ளை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே சில பயிற்சிகளை கடந்து போகதான் வேண்டும், சில டெஸ்டுகளை தாண்டிதான் ஆக வேண்டும், சில உபத்திரவங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும், சில கஷ்டங்களை நாம பெற்றுதான் ஆக வேண்டும். அதில் சோர்ந்து போகக்கூடாது. ஆகவே இந்த எலியாவை சுழற்காற்றில் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஆண்டவர் இந்த 3 சம்பவங்களுக்கு முன்னாடி எடுத்திருக்கலாமே. இந்த 3 சம்பவத்தினுடைய நோக்கம் என்ன? இது எலிசாவை உருவாக்குவதற்கு. அல்லேலூயா. உங்களை உருவாக்குவதற்கு. உங்கள் வாழ்க்கையிலே யோர்தான் வரும், உங்களை உருவாக்குவதற்கு பெத்தேல் வரும், உங்களை உருவாக்குவதற்கு சில நேரங்களில் எரிகோ வரும். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. ஒரே வைராக்கியத்தோடு கூட எலிசா இருந்தது போல நாமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த 50 தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 14வது வசனத்தை படிக்கலாம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரித்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். முதல் தடவை யோர்தானு எலியாவுக்கு எலிசாவுக்கு தடையா நின்றுச்சு. 2வது தடவை யோர்தானு எலிசாவுக்கு மட்டும் தடையா நின்றுச்சு இல்லையா? அப்படி தடையாய் நின்றதை
அவர்கள் அற்புதமாய் மாற்றினார்கள். அல்லேலூயா. பிரித்தார்கள். அவரும் பிரித்தார், இவரும் பிரித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசிகள் 15வது வசனத்தை வாசிக்கலாம். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உங்களுடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். வேடிக்கை பார்த்து இந்த திருதர் சொல்றாங்க, அவரு எலியா எடுத்துக்கொள்ளப்படல, எங்கன்னா எத்தனை ஒலிக்க வச்சிருப்பாரு, நாங்க போய் கண்டுபிடிச்சு வரட்டுமா? அட முட்டாளுங்களே, எலியா கிட்ட இருக்கிற ஆவியை வாங்கிக்கிட்டு எங்கன்னா போய் ஊழியம் செய்யுங்கடா, அற்புதம் செய்யுங்க, அதே அடையாளம் செய்யுங்க, அது செய்யுங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு என்ன பண்ணுங்க? அங்கே திரும்ப ஒலிக்க வச்சிருப்பாரு, இங்கே திரும்ப ஒலிக்க வச்சிருப்பாரு, நாங்கள் போய் கண்டுபிடிச்சு வரட்டுமா? போயிட்டு வந்து என்ன பண்றாங்க? கண்டுபிடிக்கல, அவர் தான் பரலோகத்துக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. ஆகவே இந்த 50 பேரும் வேடிக்கை பார்க்கிறார்கள், மாம்சத்து பிரகாரமாக யோசிக்கிறார்கள். எலிசா அப்படி அல்ல. நம்மை கூட ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே எலிசாவை போல எலியாவை பற்றி பிடித்துக் கொள்கிற ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்கிற வாழ்விலே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த சூழ்நிலையிலேயும் இயேசுவை விட்டுவிடவே கூடாது. எலிசாவை விட்டு விடாமல் இருந்தது போல நாமும் இயேசுவை விட்டு விடாமல் பின்பற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், நன்மைகள் நடக்கும், எல்லா கிருபைகளும் கிடைக்கும், ஆசீர்வாதமாய் இருப்போம், சாதிப்போம். யார் இடத்திலேயும் நம்மை வெட்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணலாமா?